சாரி. ஹலோ ஹலோ என்ன இல்ல ஏன் அடிச்ச? இல்ல சார், நான் தெரியாம நான் அங்க பார்த்துட்டு இவ்வளவு போயிட்டேன். பேர் இருக்க நீ தேடி போய் ஒரு பொண்ணு அடிச்சல்ல? என்ன நான் தேடி நான் போயிட்டேனா? பார்த்தேன். பாருங்க, வீட்டுல இல்ல சார், இருக்கலாம் பாருங்க, நான் தெரியாம நீங்க சும்மா இருமா, இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது. இப்ப என்னாச்சு, என்ன பண்ணுன்றீங்க? ஒரு பொண்ணை அடிச்சிருக்க. Go, 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 man. Hey, what's happening here? You idiot! ஹலோ, நான் தேவ் பேசுறேன். அந்த பத்திரிகை நிருபர் சர்மிளி கொலை சம்பந்தமா அன்னைக்கு ரவி ரஜன் 2 பேரும் வந்து வாலண்டரியா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு. சொல்லியா? நம்பர் 11 பாத்திமா வில்லா, ரோஸ் கார்டன் சார். சரி, நீயும் கான்ஸ்டபிள்ஸ் அங்க உடனே வந்து சேருங்க. என்னங்க ஐயா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காஃபி கொண்டு வரீங்க. Tinku. Come here. வா வா வா. ஏ டிங்கு, எப்படா வந்த? நீ சின்னதா ஒரு பை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சல, அப்பவே வந்துட்டேன். ஒளிச்சு வைக்கல, பத்திரமா வச்சேன். பைப்புல என்ன டாடி இருக்கு? வைரம் இருக்கு, நிறைய வைரம் இருக்கு. அப்ப ஏன் பீரோக்குள்ள வைக்காம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நான் அத அப்புறமா சொல்றேன். ஏய் டிங்கு, நீ நீ அப்பா பிள்ளை தானே? நான் சொன்னதெல்லாம் கேப்பியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நான் வைரத்தை கொண்டு வந்து இங்க வச்சதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன் டாடி. ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ். ஸ்கூல் ட்ரெஸ் போடலையா? பிக்னிக் போக வேண்டாம்? ஓடு 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 ஓடு. என்னங்க நீங்க எங்க போயிருந்தீங்க? இல்ல, நான் சும்மா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கறீங்க? தலையெல்லாம் கலஞ்சிருக்கு, முகம் எல்லாம் வேர்த்து இருக்கு. ஒண்ணு இல்ல, விடுமா. என்ன ஒண்ணு இல்ல, விடு.
அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. என்னாச்சு? ஏன் பகல்ல வைக்க கூடாதா? நத்திங் நத்திங். எ- டாடி பாய். ஓ பை டிங்கு, Daddy, பை tata. டிங்கு. ஹாய். பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு போப்பா. சரிங்க மேடம், பாத்துங்க. பாய். உங்களுக்கு காஃபி ஏதாவது? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி மட்டும் சரி. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இவ்வளவு தூரம்? ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இது? என்ன இது? வைரம் எங்க? வைரமா? என்ன வைரம்? கொள்ளையடிச்சிட்டு வந்தியா அந்த வைரம்? நான் கொள்ளைச்சனா? என்ன விளையாடுறீங்களா? டேய், என்னென்ன முட்டாள் நினைச்சா நீ? இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட என்ன வார்த்தை கேக்குறீங்க? சத்தம் போட்டா தொலைச்சிருவோம். இன்ஸ்பெக்டர், வார்த்தைங்க மரியாதை கொட்டுக்குள்ள இருக்கட்டும். ஆமா, என்ன வைரம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? வைர கண்காட்சியில வச்சிருந்த வைரம். அதை திருடிட்டு வந்த திருடன் நீ. உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேக்குறது? சார். என்ன திரும்ப திரும்ப திருடங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த டிவி ரிப்போர்ட்டர் கொலை வழக்குல உங்களை தேடி வந்து உண்மையை சொன்னவங்க நாங்க. எங்க மேலயா சந்தேகப்படுறீங்க? ஓகே, கொஞ்சம் சும்மா இரு. நீ ஏன் டென்ஷன் ஆவற? சார், வைர கண்காட்சி நடந்ததோ அங்க வைரங்கள் திருடு போனதோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ரெண்டு பேரும் எனக்கு கிளுகிளுப்ப காட்டுறீங்களா? நான் காட்டுறேன் இருங்க. இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. லட்சுமி பேரே, எஸ் சார், சர்ச். நோ நோ, என் வீட்டை சோதனை போட நான் அனுமதிக்க மாட்டேன். எந்த ஆதாரத்தை வச்சுட்டு என் வீட்டை சர்ச் அத பண்ணீங்க? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லுக், போலீஸ் தன் கடமையை செய்யும்போது அது தடுக்கிறது குற்றம். கடமையை செய்யும் போது தடுக்கிறது தானே குற்றம். ரவுடித்தனம் செய்யும் போது? மறுபடியும் சொல்றேன், என் வீட்டை சோதனை போட நான் அனுமதிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், முதல்ல உங்களை உள்ள கொண்டு போய் சோதனை போடுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன இது? ரத்தி, கொஞ்சம் சும்மா இரு. வீடு சர்ச் பண்ணிட்டோம். ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. Fast. சோதனை முடியற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, போன் பண்ண கூடாது. Is it clear? மேல இருக்கிற எல்லா பாத்ரூமையும் சர்ச் பண்ணுங்க. அந்த ரூம் செக் பண்ணிட்டீங்களா? நீங்க உங்களுக்கு நான் பார்த்துட்டேன். எதுவும் கிடைக்கல. வாங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ தேடினீங்களே, அது கிடைச்சதா? கான்ஸ்டபிள், இவனை கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. ஏய் இன்ஸ்பெக்டர், ரத்தி, பதறாத. எனக்கு ஒண்ணும் ஆகாது. வீட்டுல தேடினது கிடைக்காத போது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ரிலாக்ஸ், நம்பிக்கையாரு, நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள் சார். என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஓகே சார். நீங்க ரெண்டு பேரும் எங்க டியூட்டில இருங்க. ரைட் சார்.
சிட் டவுன். இந்த இடத்த பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. வைரங்க வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது சார், நான் எடுக்கல. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு பதில் சொல்ற. இது தவிர வேற எதுவும் சொல்றதுல முடிவெடுத்தியா? இல்ல, உண்மையாவே நான் எடுக்கல. சரி, நான் முடிவெடுத்தது சொல்றேன். இங்க இருந்து பணமா தான் நீ வெளியே போறியா இல்ல என் ஃப்ரெண்டா போறியா? வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் எடுக்கல. பணமா தான் நீங்க இருந்து வெளியே போகணும்னு நினைச்சேன்னா சொன்னதே திருப்பி சொல்லு. என் ஃப்ரெண்டா நீ வெளியே போகணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றது கேளு. லைஃப்ல நீ பாதி தான் வாழ்ந்திருக்க. மீதி 50% லைஃப் நீ எப்படி வாழ போறன்னு டிசைட் பண்ற பவர் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு திருடி இருக்க. அதை விட கஷ்டப்பட்டு உன்னை நான் பிடிச்சிருக்கேன். சம்பளத்துக்காக சட்டத்துக்கு முன்னாடி உன்னை பிடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிடும்டா. லெட்ஸ் கம் டு an understanding. நீ கொள்ளடிச்ச வைரத்துல 50-50 நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் a deal, nothing more, nothing less. What do you say? வைரத்தை நான் எடுக்கல சார். Shit. நான் என்ன கேட்கிறேன்னு உனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்கணும்னு நீ தமாஷ் பண்ற, அப்படிதானே? இல்ல சார், வைரம் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. Damn it. Hey. என்ன பத்தி உனக்கு தெரியாது. டிபார்ட்மெண்ட்ல கேடின்னு பேர் வாங்கினவன். நாசம் பண்ணுவோம் உன்னை. 50% என்கிட்ட கொடுத்து உருப்படியா வெளியே போற வழியை பாரு. சார் ப்ளீஸ், வைரத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். I know. Possible. எஸ் சார். ஜீப் கொண்டு போய் உன் பொண்டாட்டி அள்ளி போட்டு வா. ஓகே சார். Sit down. No. Sit. போ நீ என்ன பத்தி தெரிஞ்சுப்ப. மிஸ்ஸஸ் ரத்தி, ஐயா உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னார். எஸ்கியூஸ் மீ, எதுக்காக உங்களை கூப்பிடுறீங்க? நீ யாருமா? இந்த பொண்ணோட அம்மா. ஓஹோ, நீ வாமா போலாம். நீங்க போங்க, நாங்க லாயரை பார்த்துட்டு அவரோட வரோம் சார். நீ லாயர் அப்புறம் பாருமா, ஐயா வர சொன்னாரு, முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. மேடம், என்னம்மா? நீங்க அங்க வர வேண்டாம் ப்ளீஸ். எங்க குழந்தைங்க வந்தா எங்களை தேடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவங்க வந்தா உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. நாங்க வர வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ தனியாவா போற? என்ன விடுங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அதான் முக்கியம். ப்ளீஸ். சொல்லு. உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டாம். அதுக்காக தான் உன் பொண்டாட்டிங்க நான் வரவழைச்சேன். போங்க. பாருடா, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. வைரம் எங்க இருக்குன்னு நீயா சொல்லிடுவேன். அவன் சொல்ல சொல்லு. வேண்டாம்டா. ஆமா, மாடுறீங்க ரெண்டு பேரும். ஜாய் ஜாய் ஜாய். அடியோட கிளம். டாக்டர் இந்த மருந்தெல்லாம் வேணுங்கிறாரு, கீழே போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி போய் சிஸ்டர். கொடுங்க, நான் போய். இருமா, நான் போயிட்டு வரேன். இல்ல இருமா. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஹீ இஸ் ஓகே, அவுட் ஆஃப் டேஞ்சர். ஆனா வாக்குமூலம் அது இதுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே இன்ஸ்பெக்டர். எப்போ ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வருவாரு? நாளை காலையில அவரால் நல்லாவே பேச முடியும். கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். உள்ள நர்ஸ், டாக்டர் இவங்கள தவிர யாரையும் அனுப்பக்கூடாது. அனுப்ப மாட்டேன் சார். ஓகே? எஸ் சார்.
யாரு ரவி பாத்தியா நார் நாரா கிழிச்சிட்டாங்க. அப்ப கூட வைரத்தை பத்தி நான் சொல்லவே இல்லை. குட். வயிறு எங்க வச்சிருக்க? இதே மாதிரி கேட்டு கேட்டுதான் என்ன மிதிச்சான். நான் சொல்ல செல்லம், நான் கேக்குறேன்டா, வயிறு எங்க வச்சிருக்க? பத்திரமா இருக்கு. பத்திரமா எங்க? என் வீட்டுல. உங்க வீட்டுல தான் எங்க வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்க? வயிறு எங்க வச்சிருக்க? சொல்லுடா, வயிறு எங்க வச்சிருக்க சொல்லு. சரி விட, வீட்டுல வச்சிருப்ப. போலீஸ் கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொன்னியா? அதை கேட்டுதான் என்ன இந்த நிலைக்கு ஆக்கணும். இருந்தாலும் உன்னை பத்தி சொல்ல, என் உயிர் போனாலும் உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன். வெரி குட். இனிமே என்னை பத்தி சொல்லவும் முடியாது. Oh God.